தமிழுறவுகள் அனைவருக்கும் வணக்கம். திமுக மாணவர் அணி தலைவரிலிருந்து மாணவர் அணி செயலாளராக மாறிய ராஜீவ்காந்தி, இந்த தலைப்பில் தான் இந்த காணொலி நம்ம பேசுகிறோம். அதாவதுங்க, திமுகவின் மாணவர் அணி தலைவராக ராஜீவ்காந்தி இருந்து வந்தாருங்க. மாணவர் அணி தலைவராக இருந்த இந்த ராஜீவ்காந்தி தற்போது திமுகவின் மாணவர் அணி செயலாளராக நியமிக்கப்பட்டிருக்காருங்க. இது குறித்து ராஜீவ்காந்தி தனது எக்ஸ்தலத்தில் இன எதிரிகள் அரசியல் சட்ட அதிகாரத்தை கொண்டு இந்தி மொழி திணிப்பு, கல்வி உரிமை பறிப்பு என மாநில உரிமையை சிதைக்கிற இந்த அரசியல் நெருக்கடியான நேரத்தில் கழகத்தின் பெருமைமித அடையாளங்களில் ஒன்றான மாணவர் அணியின் செயலாளர் பொறுப்பினை எனக்கு அளித்த திராவிட தத்துவத்தின் தலைமகன், எங்கள் தாயுமானவர், கழகத் தலைவர் மாண்புமிகு முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களுக்கும், எங்கள் இளந்தலைவர் மாண்புமிகு துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கும் நெஞ்சார்ந்த நன்றிகளை உரித்தாக்குகிறேன் என்று தனது கருத்தை பதிவு பண்ணியிருந்தாருங்க. ராஜீவ்காந்தியின் இந்த கருத்துக்கு சமூக வலைதளத்தில் பலரும் தங்களது கருத்துக்களை வெளிப்படுத்தி வருகிறார்கள். அதில் தமிழன் சத்யா என்ற சகோதரர் டெல்லி திமுக மாணவர் அணி போராட்டத்தில் திமுக மாணவர் அணி தலைவர் பெயிண்டர் ராஜீவ் இல்லாமல் நடத்தின போதே தெரியும் இப்படி ஏதாவது நடக்கணும்னு. பெயிண்டருக்கு ப்ரொமோஷனுக்கு பதிலாக டீ ப்ரொமோட் கொடுத்திருக்கு திமுக என்று தனது கருத்தை பதிவு பண்ணியிருந்தாருங்க. அதே போல் தமிழமுதன் என்ற சகோதரர் புரியல, மாணவர் அணி தலைவர் பொறுப்பிலிருந்து மாணவர் அணி செயலாளர் என மாற்றம் செய்திருப்பது டீ ப்ரொமோஷனில் வராதா என்ற ஒரு கேள்வியை முன் வச்சிருந்தாருங்க. அதே போல் கோவிந்த் என்ற சகோதரர் கொத்தடிமைக்கு எதுக்குடா டைட்டில், குனிய சொன்னால் குனிய போற என்று தனது கருத்தை பதிவு பண்ணியிருந்தாருங்க. எந்த பொறுப்பிற்கு வந்தாலும் தமிழினத்திற்கு இந்த ராஜீவ்காந்தி உண்மையாக இருக்க போவதில்லை என சமூக வலைதளத்தில் பலரும் தங்களது கருத்துக்களை பதிவு செய்திருந்தார்கள். திமுக மாணவர் அணி தலைவரிலிருந்து செயலாளராக மாறியிருக்கும் ராஜீவ்காந்தியை பற்றி உங்களுடைய கருத்துக்களை தெரியப்படுத்துக. நன்றி, வணக்கம்.